சோ நிறைய நேரங்களிலே நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் எதிர்க்கும் நான் தான் பெஸ்ட், நான் தான் சூப்பரு, நான் தான் சூப்பர் ஸ்டாருன்னு காட்டணும்னு விரும்புறோம்னாக்க செல்லாது. அது செல்லவே செல்லாது. ஓகேவா? 19வது வசனம் பாருங்க. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படி பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீண் என்றும், வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த முடிக்கலனாக்கா இது நல்லா இருக்காது. ஞானி என்று எண்ணாதே, ஆனா ஞானியுடைய ஞானத்தை கர்த்தர் எப்படி வீண் என்று எண்ணுகிறார். ஞானிகளுடைய சிந்தனைகளை வீணா இருக்கிறது என்று எண்ணுகிறார். என்னைக்குமே அதான் சொல்லுவாங்க, நீயே யோசித்துக்கிட்டு, நீயே பண்ணிக்கிட்டு, நீயே உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, நீயே போயின்னு இருக்காத. 10 பேர்கிட்ட சொல்லுவாங்களே. அந்த 10 பேர்கிட்ட சொன்னாதான் நமக்கு தெரியும். இதுக்கு மேல அவங்க ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த சூப்பர் ஐடியாவா இருக்குதே, இது சூப்பர் ஐடியாவா இருக்குதே. நான் எப்பவுமே எதனா ஒன்று செய்யறேன்னா என்னை சுத்தில ஒரு 10 பேரை வச்சுப்பேன். அதை சொல்லிதான் ஆவேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, நம்ம அங்க இருக்கும் போதுல எல்லாம் ஒரு 10 பேர் எந்த ப்ரோக்ராம் போட்டா கூட 10 பேரை உட்கார வச்சுப்பேன். அது சொல்லணும். என் பிரகாரமே செய்யணும்னாக்கா இட்ஸ் நாட் ஈஸி. டிஸ்கஸ் பண்ணு, ஷேர் பண்ணு, உனக்குள்ளே வச்சு யோசிக்காத, உனக்குள்ளே வச்சு நீ ஞானி என்று யோசிக்காத. ஹலோ விஸ்டம், நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. நம்மளே அதை குறித்து நம்மளே பேசிக்கிட்டு, நம்மளே எல்லாமே பண்ணிக்கிட்டு, நானே யோசிக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன், நான் பண்றதுதான், நான் செய்யறதுதான், நான் பேசுறதுதான், நான் யோசிக்கிறது தான், இப்படி பேசிட்டா அங்க கர்த்தர் சொல்லிட்டார். பாத்தீங்களா என்ன சொல்றது? ஞானிகளுடைய சிந்தனைகளை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. வீண், அவங்களுடைய சிந்தனைகள் வீண். அதுதான் 2வது காரியம். ஓகேவா? முதல்ல என்ன சொன்ன? தன்னைத்தானே ஞானி என்று எண்ணுகிற எண்ணம். 2வது காரியம், மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க. ஐயோ, இது பயங்கர ஒரு வியாதி. இந்த வியாதியில இருந்து வெளியில வரணும். மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க. ஓகேவா? கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். சோ நான் யார பிரியப்படுத்துறேன் இன்னைக்கு? மற்றவர்கள் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க? எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கும்ல, எல்லாருக்குமே. உன்னை அழகு சுந்தரின்னு நினைக்கிறாங்களா, இல்ல பெரிய பிஸ்தான் நினைக்கிறாங்களா, இல்ல என்னை பத்தி என்ன பேசுறாங்க, என்னை பத்தி என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாரும் கியூரியஸா இருப்போம். என்ன சொன்னீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம்ல. கெட்டது சொன்னாங்கன்னாக்கா, ஐயோ நீ பாரு அப்படின்னு ஏதாவது கெட்டதை சொல்லிட்டாங்கன்னாக்கா நின்று என்ன பண்ணிட்டு வருவோம், கிளின்னு கிழிச்சிட்டு வருவோம் இல்ல? அப்படிதானே?